கங்காவும் ரூமுக்கு போய் அழுதுகிட்டு இருந்தா. கடவுளே, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எங்க அப்பா அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க சந்தோஷத்துக்காக தானே இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இந்த கல்யாணமே இப்படி நின்று போச்சே, அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஏன் கடவுளே இப்படி பண்றீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சாமி கும்பிட்டு இருந்தா. அப்பா அங்கிருந்து ஒரு பையன் வந்தான். என்னன்னு சொல்லுடா, வாயை திறந்து சொல்லுடா. எங்க அப்பா அம்மா? அக்கா, உங்க அப்பா அம்மா சொல்லு தம்பி. அக்கா, உங்க அப்பா அம்மா அந்த ரூம்ல தூக்குமாட்டி செத்து போயிட்டாங்க அக்கா. என்னடா சொல்ற? அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட கங்கா அங்க போறா. பார்த்தா 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. கங்காவால ஒண்ணுமே பேசவும் முடியல. கதறி கதறி அழுவுறா. அம்மா எந்திரிமா, ஏம்மா என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்கிறா? யாரோ சொன்ன பொய் மூலியமா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆகும் தெரிஞ்ச நான் கல்யாணத்துக்கு ஒத்துருக்கவே மாட்டேனேம்மா. அம்மா ஏந்திரிங்கம்மா. அப்பா எந்திரிங்கப்பா. எப்ப என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்களே 2 பேரும், இப்ப என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. உங்களுக்கு என்னை விட இந்த ஊர்ல சொல்றவங்க தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல. அப்பா எந்திரிங்கப்பா. அம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு கதறி கதறி அழுவுற கங்காவுக்கு ஆறுதல் சொல்றது கூட அங்க யாருமே இல்லை. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான தமயந்தி எங்க போயிட்டா? கங்கா அதை யோசிக்கிற அளவு கூட அவளுக்கு சக்தி இல்லை. ரொம்ப அழுதுகிட்டு அவங்க அப்பா அம்மா காரியெல்லாம் செஞ்சுட்டு அமைதியா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே அந்த தமயந்தி தான். அவ என் வாழ்க்கையில வந்ததுலேருந்தே என் சந்தோஷம் எல்லாமே போயிருச்சு. அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன். எங்க அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால, அவளை நான் பழி வாங்கியே தீருவேன். இது எங்க அப்பா அம்மா மேல சத்தியம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா போட்டோ முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருந்தா. ஆனா அவை ஊரெல்லாம் தேடி பார்த்தா, எங்கேயுமே தமயந்தியே காணோம். அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் போய் கேட்டு பார்த்தாலும் எங்க ஒரு தகவலும் கிடைக்கல. ரொம்ப மனசடைஞ்சு போய் ஒரு நாள் வீட்டில், அம்மா, உங்க சாவுக்கு காரணமான அந்த தமயந்தியை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சு ஊரெல்லாம் தேடி பார்த்தேன். எங்கெங்கேயோ போய் தேடினேன். ஆனா அவ எங்கேயுமே கிடைக்கல. உங்களை விட்டு என்னாலே இருக்க முடியலம்மா. நான் உங்ககிட்டயே வந்துடுறேம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. என்னால தனியா வாழ முடியலம்மா. நான் செத்தாவது அவளை பழி வாங்காம விட மாட்டேம்மா அப்படின்னு அவ சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் விஷத்தை கலந்து சாப்பிட்ருவா. சாப்பிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவா. இதுதான் என் கதை. உன்னாலதான் எங்க அப்பா அம்மாவை நான் இழந்தேன். என் சந்தோஷத்தை இழந்தேன். என் வாழ்க்கையை இழந்தேன். உன்னனா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கூட நான் சொன்னனா? கல்யாணம் பண்ணி வைன்னு உங்ககிட்ட கேட்டனா? எதுக்கு எனக்கு இப்படி எல்லாம் கொடுமை பண்ணி என்ன சாகடிச்சு என்னோட வாழ்க்கையே இப்படி நாசமாக்கிட்டியே? அதுக்கெல்லாம் உன்னை என்ன பண்ணலாம்? உன்னை நிம்மதியா வாழ விட மாட்ட தமயந்தி. என் வாழ்க்கைய அழிச்சிட்டு நீ மட்டும் நிம்மதியா வாழலான்னு நினைக்கிறியா? கங்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு கங்கா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். சரியா? நீ என்ன பொய் சொன்னாலும் நான் அது ஏத்துக்க மாட்டேன். எனக்கு என்னோட இழப்பு பெரிய இழப்பு. அதுக்கு நீ ஈடு கட்டியே ஆகணும். நீ அந்த தீர்த்தத்தை என் மேல தெளிக்கிறேன்னு சொன்னனாலதான் நான் என் கதையவே சொன்னேன். நான் கிளம்புறேன். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் தமயந்தி.
கங்கா கங்கா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு கங்கா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ கேட்டினா என் மேல உனக்கு கோவமே இருக்காது. என்ன நடந்துருச்சு? எங்க அப்பா அம்மா இறந்ததா நடந்துச்சு. அதுக்கு காரணம் நீதான். நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்படின்னு கங்கா பேய் பறந்து போயிருச்சு. நம்ம தமயந்தி கங்கா கங்கா அப்படியே கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நம்ம ராணி உடனே வந்து, தமயந்தி நான் அப்படி எதுவும் யாரையும் துரோகம் பண்ணி நான் சாகடிக்கல ராணி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராணி. அப்படி என்ன தெரியுமா நடந்துச்சு? இங்கே பாரு தமயந்தி, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ கம்முன்னு இப்போ தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. நம்ம காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு ராணி சொல்லிட்டா. வீட்டுக்கு போயிட்டா. நம்ம தமயந்தியும் தூங்குறதுக்கு போயிட்டா.